நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அந்தமான் தீவுகளில் இருக்கக்கூடிய லாங் ஹைலாண்டில் இருக்கிறோம். இந்த ஹைலாண்டை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 1200 பேர் வசிக்கக்கூடிய இந்த ஹைலாண்டில் முழுக்க முழுக்க மின்சார தேவை வந்து டீசல் என்ஜின் எனர்ஜியை பயன்படுத்தி தான் இருக்குது. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டீசல் என்ஜின் பவர் ஹவுஸ் மூலமாக ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 120 கிலோவாட் மின்சாரங்கள் வந்து கெப்பாசிட்டியை தயாரிக்க முடியுது. ஆனால் இந்த ஹைலாண்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாப்புலேஷன் குறைவாக இருக்கிறதால நார்மல் டைமில் ஒரு 40 கிலோவாட் மின்சாரம் தான் வந்து தேவைப்படுது. மற்ற டைமில் பீக் டைம், அதாவது ஈவினிங் 6 to 9 அந்த மாதிரியான டைமில் ஒரு 90 கிலோவாட் வரைக்கும் மின்சாரம் வந்து சப்ளை பண்ணப்படுது. யூஸ்வலாக இந்த பவர் ஹவுஸில் ஒரு 4 என்ஜின் இருக்குது. 24 ஹவர்ஸும் இந்த என்ஜின் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது. இதோடைய டீசல் தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு 520 லிட்டர் டீசல் வந்து தேவைப்படுது. 2004 சுனாமிக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பழைய பவர் ஹவுஸ் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்ல இந்த சைடில் இருக்கக்கூடிய பழைய பவர் ஹவுஸ் ஒரு சின்ன பவர் ஹவுஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ் மூலமாக தான் முழுக்க மின்சாரம் சப்ளை பண்ணப்படுது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் டர்ன் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் புதுசாக அமைக்கப்பட்ட பவர் ஹவுஸ். இந்த பவர் ஹவுஸில் ஒரு 12 to 14 பேர் தான் வந்து வேலை செய்கிறாங்க. முழுக்க 24 ஹவர்ஸும் இந்த பவர் ஹவுஸே இந்த ஒட்டுமொத்த ஐலாண்டுக்கான இந்த மின்சார தேவையை வந்து பூர்த்தி பண்ணுது. இது எப்படி 24 ஹவர்ஸும் இயங்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த 4 என்ஜினில் ஒரு ரெஸ்ட் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு 8 ஹவர்ஸ், ஒரு 14 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு என்ஜின் வந்து ஃப்ரீ பண்ணப்படுது. அந்த ஒரு 5 மினிட்ஸ் அந்த என்ஜின் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் ஒரு பவர் கட் இருக்குது. மற்றபடி எல்லா நேரங்களிலுமே வந்து எங்களுக்கு முழுக்க பவர் தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள். 2004 சுனாமிக்கு பிறகு என்னதான் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தாலும் இந்த டீசல் இன்ஜினை நம்பியே இந்த லாங் ஹைலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த நேரமும் டீசலாலே ஓடக்கூடிய இந்த பவர் ஹவுஸை நீங்கள் அந்த விஷுவல்ஸை வந்து பிரத்யேகமாக பார்க்கலாம். லாங் ஹைலாண்ட் சென்னையிலேருந்து ஒரு 1500 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு அந்தமான் தீவில், அந்தமான்லேயே வந்து போர்ட் பிளேயர்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டருக்கு தூரமாக கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீவில் இந்த பவர் ஹவுஸ் தான் முழுக்க மின்சார தேவையை பூர்த்தி பண்ணுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.